வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 47. இரும்பு பெட்டியை திறந்து புஷ்பநாதன் முதல் நாள் காலை அங்கு வைத்த ரூபாய் நோட்டு கத்தைகளை கையில் எடுத்தான். பச்சை பசேல் என்று மரகத பாய் விரித்தது போல் மீண்டும் ஆத்தூர் ஜமீன்தாரின் நஞ்சை நிலங்களுக்கும் காஞ்சனையின் பொன்மேனி மீது நீல ஒளி வீசி மின்னி கொண்டிருந்த நகைகளுக்கும் பதில் இரும்பு பெட்டிக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட பலர் கைப்பட்டு நசுங்கி போன மார்வாரி வீட்டு ரூபாய் நோட்டு கத்தைகள் புஷ்பநாதனை பார்த்து வாய்விட்டு சிரித்தன போல் தென்பட்டன. மேலே நோட்டுகளை எண்ண மனமின்றி புஷ்பநாதன் அவைகளை பெட்டியினுள் வைத்து கதவை சாத்தி பூட்டினான். ஹாலில் முன்னும் பின்னும் யோசனையுடன் உலாவிக் கொண்டிருந்த மகனை தற்செயலாய் அங்கே வந்த பொன்னம்மாள் கவனித்தாள். இரவு முழுவதும் தூக்கமின்றி தாங்க முடியாத மனசுமையில் தத்தளித்த அவளுக்கு மகனை கண்டதும் எத்தனையோ பேச வேண்டும் என்று அவள் சற்றென்று பொங்கி விழுந்தது. தம்பி என்று பொன்னம்மாள் கூப்பிட்டதை கேட்ட மாத்தூர் ஜமீன்தார் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். தம்பி, நான் ஒன்று சொல்லணும்னு ராத்திரியெல்லாம் துடிச்சு கொண்டிருந்தேன். நீ பண்ணுறது ஒன்றும் நல்லாவே இல்லை. ஜமீன் நிலத்தை அடகு வச்சு கடன் வாங்கின வழக்கமும் பெண் ஜாதி நகையை கால் விலைக்கு காசு கடையில் விற்கிற வழக்கமும் நம்ம பரம்பரையிலே கிடையாதப்பா. உங்கள் அப்பா பிள்ளையை வளர்க்கிறா போல ஆசையோடு பார்த்து கொண்ட வாழை கொள்ளை நிலத்தை கொண்டு மார்வாரி பாவிக்கிட்ட அடகு வச்சுட்டு வந்துவிட்ட. அந்த பொண்ணு நகைகளை கொண்டு கடையிலே கால் விலைக்கு விற்க உனக்கு மனசு எப்படித்தான் வந்ததோ தெரியலை. வைர அட்டிகையாவது அதை பாதப்பூர் ராணி கழுத்திலே போட்டிருந்த அட்டிகைன்னு என்ன விலை கொடுத்து வாங்கினேன் நான். தம்பி, நகையெல்லாம் போனாலும் போகுது. நிலத்தை அடகு வச்சது எனக்கு ராத்திரி தூங்க முடியலப்பா. போய் முதல்ல பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு வந்துடு என்று பிரசங்கித்த பொன்னம்மாளின் நெஞ்சம் துக்கத்திலே கரகரத்தது. குடிமூழ்கி போயிட்டாப்ல ஒரே முட்டா பேசுறீங்களேம்மா, என்ன வந்து விட்டது இப்போ என்று மகன் கோபத்துடன் கேட்டான். இது பத்தாதா நமக்கு தம்பி, இன்னமா வேணும்? நீ பண்ற காரியம் ஏதாச்சும் சரியா இருக்கான்னு யோசிச்சு பார். வீணா என் மேலே கோச்சு கொண்டு என்ன ஆக போகுது? பெரியவங்க இருந்த சீரும் சிறப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போகுது. இன்னும் எல்லாம் மூழ்கி போகிறதுக்குள்ளே நான் போயிட்டா தேவலாம் என்று கூறி பொன்னம்மாள் துக்கம் தாங்காது பேச்சை நிறுத்தினாள். கண்களில் வழிந்த கண்ணீரை தாயார் துடைத்து கொள்வதை கவனித்த புஷ்பநாதன், என்னம்மா வீணா மனசை அலட்டிக்கிறீங்க? நஷ்டம் வந்துச்சுன்னு எடுத்த தொழிலை மேலே முடிக்காம விட முடியுமா? கையிலே ரொக்கம் இல்லை. அதனாலே தான் அவள் நகைகளை கொண்டு விற்றேன். அதுவும் போறவில்லை. அதற்காக வாழை கொள்ளையை அடகு வைத்தேன். இந்த வருஷம் லாபம் வந்ததுன்னா ஒரே மூச்சிலே ஏற்பட்ட நஷ்டத்திற்கெல்லாம் ஈடு கட்டு கொண்டு விடலாம் என்று தனது கோபத்தை அடக்கி கொண்டு சாந்தமாகவே பதில் சொன்னான். புஷ்பநாதன் எத்தனை தவறுகள் செய்பவனாயிருந்தாலும் தன் மீது மகத்தான பாசம் கொண்டவன் என்பது பொன்னம்மாளுக்கு நன்கு தெரியும். எதிர்த்து பேசிவிட்டு தாயாரின் மனத்தை நோக செய்து விட்டோமே என மனமுருதும் சுபாவத்தை கொண்டவன் தன் மகன் என்று நன்கு அறிந்த பொன்னம்மாள் சமயத்தை விட்டு கொடுக்காது, தம்பி, இந்த தொழில் நமக்கு லாய்க்கத்த தொழிலப்பா. அதை விட்டு விடுவது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். என் கண்மணி மோகனை தாயிலா பிள்ளையாக வளரும் என் பச்சை கிளியை நடு தெருவிலே நிற்க வச்சுடாதப்பா, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு மேலே பேச இஷ்டப்படாதவள் போல் உள்ளே திரும்பி சென்று விட்டாள். தாயின் வார்த்தைகளால் மிக்க சஞ்சலமடைந்த புஷ்பநாதன் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டே யோசனையில் மூழ்கினான். பழமை மிக்க மாத்தூர் ஜமீனின் கௌரவம் பெருமை எல்லாம் தன்னால் பாழெழுந்து போய்விட்டதை நினைத்தும் தாங்காது பெருமூச்சு விட்டான் அவன். சுந்தரநாதம் பிள்ளை, அவருடைய மகன் சட்டநாதம் பிள்ளை, அவர் புத்திரன் புஷ்பநாதம் பிள்ளை என்ற ஜமீன் பரம்பரை மாத்தூர் ஜமீன்தாரின் மனக்கண் முன் வந்து நின்றது. அவனுடைய தாத்தா காலத்தில் மாத்தூர் ஜமீன் பெயரை கேட்டால் கூட பொழுதும் அழுத குழந்தையும் வாய் மூடும். அத்தனை சுபர்தார், மிகவும் கண்டிப்பு நிறைந்தவர், கடும் சைவ பற்று கொண்டவர். ஜமீனை மிக்க திறமையுடன் நிர்வகித்தார். அவருடைய மகன் சட்டநாத பிள்ளை எந்த விதத்தில் குறைந்தவர்? அவர் காலத்தில் நிலங்களில்
பொன் விளைந்தது என்பார்கள். ஜனங்கள் கருணையும் தாட்சிணியமும் அதிகம் கொண்ட சட்டநாதம் பிள்ளை கர்ணனைப் போல் கொடைவள்ளல். ஏழைகள் துயரத்தைக் கண்டு மனம் கசிந்து பணத்தை வாரி வாரி தர்மம் செய்வார். தமது தந்தையைப் போல் அதிகாரத்தை பிரயோகித்து ஜமீனை நிர்வகிக்காது அன்பால் பரிபாலித்தார் சட்டநாத பிள்ளை. அவர் காலத்தில் ஜமீன் செல்வம் கொழுத்து கொண்டிருந்ததில் வியப்பில்லை. புஷ்பநாதன் பின்னால் வரப்போகின்ற சந்ததியர்கள் அவனது பெயரை கேட்டதும் என்ன சொல்வார்கள்? திறமையற்ற மூடன், தொழில் தொழில் என்று சொல்லிக்கொண்டு தனக்கு தெரியாத விவகாரத்தில் இறங்கி மாத்தூர் ஜமீனின் சரித்திரத்திலே அறியாத கடனை சுமத்தி வைத்தான் என்பார்கள். அதில் சந்தேகம் என்ன? தொழில் ஆரம்பத்தில் தவறு என்ன? பரதகண்டம் முழுவதும் ஜலதா சோப்பின் நறுமணம் வீசி கொண்டிருக்க போவதாக புஷ்பநாதன் கனவுகள் வீண் கண்ட கனவுகள் ஏன் வீண் நனவாயின? அழகிய நங்கைகள் தங்கள் பட்டு போன்ற சருமத்தை காத்து கொள்ள புஷ்பநாதனின் ஜலஜாவை உபயோகிக்காத காரணம் என்ன? தொழிலில் அவன் வெற்றி அடையாததன் ரகசியம் என்ன? ஜமீன்தாரின் திறமை குறைவா அல்லது அதிர்ஷ்டம் குறைவா? அதிர்ஷ்டம் என்பது எல்லாம் குருட்டு நம்பிக்கை. இரண்டும் 4 என்பதற்கு அதிர்ஷ்டம் வேண்டுமா? ஆராய முடியாத ஒரு முடுக்கில் தவறி போன தொழிலின் ரகசியம் ஆபத்தில் கொண்டு போய்விட்டது. கையில் இருந்த ரொக்கம் முழுவதும் கரைந்து விட்டது. பணமில்லை என்பதற்காக தொழிலை விட்டு விடுவதா? விளையாட்டு பந்தயத்தில் விளையாடுபவனின் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ஏற்கும் மனப்பான்மை தொழிலில் இறங்கிய முதலாளிக்கும் வேண்டியதுதான். நஷ்டம் வந்துவிட்டது, கடன் வாங்க நேரிட்டதே என்று எடுத்த காரியத்தை கை நழுவ விட்டால், ஆனால் கீழே இழுத்து கொண்டே போகும் ஒரு குழிக்குள் துணிந்து இறங்கி கொண்டு போனால் முடிவு என்ன? ஜமீன் கடனில் ஒரேடியாக மூழ்கி போய்விட்டால் தொழில் என்பது ஒரு பந்தயத்து போன்றது போலும். முன்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை அடுத்த முறையில் ஈடுகட்டிவிடலாம் என்று பந்தய பைத்தியக்காரனுக்கு ஏற்படும் வெறியைப் போல் தொழில் மோகம் தப்பு மார்க்கத்தில் இழுத்து கொண்டு போனால், பல நினைத்து சிந்தனையில் குழம்பிய புஷ்பநாதன் தாயார் மறுபடியும் அங்கே வருவதைக் கண்டு திரும்பி பார்த்தான். ஒன்றுமே சாப்பிடாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, காப்பி கலந்து 2 மணி ஆகுது என்று அலுப்பாக கூறிய பொன்னம்மாள் தன் கையில் கொண்டு வந்த காப்பி டம்ளரை மேஜை மீது வைத்தாள். பதில் பேசாது டம்ளரை எடுத்த மகன் காலி செய்துவிட்டு மேஜை மீது வைத்தான். தம்பி, வாழை கொள்ளை நிலத்து மேல் அடமானம் வச்சு வாங்கின பணத்தை இன்னைக்கே போய் திரும்ப கொடுத்துடு, மறந்துடாதேப்பா என்று ஆரம்பித்தாள். ஏமா, உங்களுக்கு தான் வாழை கொள்ளை நிலத்து மேலே ஆசை என்று நினைத்து கொண்டீர்களா? எனக்கு கூட அந்த நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்குறோம்னு அப்பத்திரத்திலே கையெழுத்து போட கை வரலை. அதை பார்த்தா பணத்திற்கு என்ன பண்ணுவோம் என்று முடிக்கும் முன் குறுக்கிட்டு தாயார், என்னுடைய நகைகள் அப்படியே ஒட்டியிலே தூங்குகிறது, அதை வேணா நீ விற்று எடுத்துக்கோ, நிலத்தை திருப்பம் வாங்கறதுக்கு வழி பண்ணு. அப்புறம் ஒன்று, நீ பண்ணிவிட வேண்டியது, காஞ்சனை இருக்கிறாளா இல்லையான்னு நிச்சயமா நமக்கு தெரியாமல் இருக்கப்படாது. அது தெரிய எங்கேயெல்லாம் கேட்கணுமோ அங்கேயெல்லாம் சென்று நிச்சயப்படுத்திக்கணும். ஒரு சமயம் அவள் செத்து போகாமல் எங்கேயாச்சும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாளான்னு இடம் தெரிஞ்சால் போதும், நான் போய் அவள் காலிலையாவது விழுந்து கூப்பிட்டு கொண்டு வந்துடுவேன். நான் பண்ணின தப்பை நினைத்து கலங்காத நாள் இல்லை. தாயில்லாத அந்த பொண்ணை கொஞ்சம் அன்பா வச்சிருந்தா இந்த அவமானமும் கஷ்டமும் வந்திருக்குமா? வீட்டு லட்சுமி வெளியிலே போனா குடும்பம் உருப்பிடுமா தம்பி என்று ஒரு குட்டி பிரசங்கம் செய்தாள். நானா அவளை வீட்டு விட்டு ஓட சொன்னேன் என்று மகன் சிறிது எரிச்சலுடன் கேட்டான். அவள் மேலே பிசுகு சொல்லி என்ன புண்ணியம்? தப்பு உண்மையிலையும் இருக்குது. கிளியாட்டமாக ஒரு பெண் ஜாதியை வீட்டில் வச்சு கொண்டு உனக்கு புத்தி இல்லாத இடமெல்லாம் போச்சு. எத்தனை பணம் வாரி அந்த தாசி பெண்ணுக்கு கொடுத்த? அவளா இப்போ வந்து உன்னை காப்பாற்ற போறா? வீட்டை விட்டு வெளியே போனாலும் மகராசி தன் நகையெல்லாம் கைட்டு வச்சுட்டு போனாலே அவதான் புண்ணியவதி. தெரிஞ்சுக்கோப்பா, உலகத்திலே தாயாருக்கும் பொண்டாட்டிக்கும் தான் கடமை உண்டு என்று கூறிய பொன்னம்மாள் வாயிலில் வில்வண்டி வந்து நிற்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பேச்சை நிறுத்தினாள். அது நின்று இறங்கி உள்ளே வந்த பானுமதியை கண்ட மாத்தூர் ஜமீன்தாரனியம்மாளுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. ஒரு சமயம் பானுமதியின் செலவிற்கு பணம் கொடுக்க முடியாது, மகன் நிலத்தை அடகு வைத்தாவது அவளை சந்தோஷப்படுத்த நினைத்து விட்டான் போலும் என்று மின்னலை போல் ஒரு சந்தேகம் பொன்னம்மாளின் மனதிற்குள் எழுந்தது. ஏண்டியம்மா, கழுகுக்கு மூக்களை விற்கும் என்பாங்களே, அதுபோல
விடியறத்துக்குள்ளே விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டியாக்கும் என மாத்தூர் ஜமீன்தாரினி தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாதவளாய் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மகனையும் லட்சியம் செய்யாது கேட்டுவிட்டாள். அவளது சொற்கள் ஏக காலத்தில் பானுமதியையும் புஷ்பநாதனையும் திடுக்கிட்ட வைத்தன. நீங்கள் சொல்வது புரியவில்லை அத்தை என்று மரியாதையாக கூறிய பானுமதி புஷ்பநாதன் முகத்தை சஞ்சலத்துடன் பார்த்தாள். அத்தையாம் அத்தை, நல்ல உறவு கொண்டாடுற கேட்டிக்காரிதான் போ என்று பொன்னம்மாள் இறைந்து கூறியதை கேட்டு திக்பிரமை அடைந்த பானுமதி அவமானம் தாங்க முடியாது குன்றி போய் வாசற்படி அருகிலே நின்று விட்டாள். தாயினுடைய விபரீதமான போக்கை கண்டு ஆச்சரியமும் கோபமும் கண்ட புஷ்பநாதன், அம்மா நீங்க உள்ளே போங்க, அவளிடம் மரியாதை குறைவா பேச வேண்டாம் என்று அதட்டினான். தம்பி, நான் இனியும் நாடகத்தை பார்த்து கொண்டு சகிச்சிருக்க போவதில்லை. இன்னைக்கு ஒன்று இல்லாட்டி 2 தீர்த்திட போகிறேன். ஏண்டி மகராசி, நீ பண்ணின கோளாறு எல்லாம் போதாதான்? உன்னாலே தான் என் மருமகள் வீட்டை விட்டு போகும்படி ஆச்சு. என் மகன் கடனில் மூழ்கினதுக்கும் காரணம் நீதான். கொடுத்திருக்கிறான் பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட என்று ஜமீன்தாரினி படப்படுப்பதை கண்ட பானுமதி செயலற்று போனாள். அவமானத்தினால் துடித்தது அவளது உள்ளம். தாஷ் என்ற ஒரு குற்றத்திற்காக அவளது தூய அன்பை யாவரும் உணர மறுக்கின்றார்கள். துக்கம் தாங்காத அவள் புஷ்பநாதனின் முகத்தை இரக்கத்துடன் பார்த்தாள். அம்மா, நீங்கள் பேச்ச நிறுத்துறீங்களா இல்லையா என்று அவன் தாயை பார்த்து கர்ஜித்தான். அத்தான், ஏன் வீண் சண்டை? நான் இங்கே வந்ததன் காரணமே வேறு. உங்கள் வாழை கொள்ளை நிலத்தை அடகு வச்சு பணம் வாங்கினீங்கன்னு ஏழுமலை மூலம் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. பணம் வேணுமனா என்னை கேட்கக்கூடாதா தான்? உங்கள் கௌரவத்திற்கு குறைவாய் விடுமா? நான் பணம் கொடுத்தால் நீங்கள் எனக்கு கொடுத்த நகை பணம் எல்லாம் இதோ பண ரூபத்தில் 3 லட்சம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். வாழை கொள்ளை தோட்டத்தை மீட்டிடுங்கள் என்று கூறிய பானுமதி வேகமாக ஹாலுக்குள் நுழைந்து வாசலில் வைத்திருந்த சிறு தந்த பெட்டியை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பினாள். அவளது செய்கையை கண்ட மாத்தூர் ஜமீன்தாரினி வாயெடுத்து நின்றாள். கண்களில் தலைமைய நீரை கட்டுப்படுத்தி கொண்ட பானுமதி ஒன்றுமே சொல்லாது பங்களாவை விட்டு சட்டென வெளியேறினாள். பின்னால் ஓடி வந்த மாத்தூர் ஜமீன்தாரை கண்ட பானுமதி வண்டியில் ஏறப்போனவள் ஏன் அத்தான் என்று கேட்டாள். பானுமதி, என் தாயார் முட்டாள்தனமாக என்னவல்லாமா சொல்லிவிட்டாள். நீ கோபித்து கொண்டு போகிறாய், நான் உன்னை போக விட மாட்டேன் என்று துக்கத்துடன் கூறி அவள் வண்டிக்குள் ஏறாமல் மறித்தான். அத்தான், எனக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லை. நான் சத்தியமா சொல்றேன், உங்கள் தாயாரிடம் நான் ஏன் கோபப்பட வேண்டும்? அத்தான், நமது நாடகத்திற்கு இன்று முடிவு வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் என் வீட்டிற்கு வரக்கூடாது. அதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கடைசி உதவி என்று கூறிவிட்டு உறுதியுடன் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தாள். ஜல் ஜல் என சலங்கை ஒளியுடன் வண்டி கிளம்பியது. பானுமதி உலகில் தனியே தன் வாழ்க்கை பிரயாணத்தை துவக்கிவிட்டவள் போல் திடமனத்துடன் மாத்தூர் பங்களாவை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை.